ஹலோ ஆல், வெல்கம் டு அதீன் அண்ட் வியானம்மா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எப்படி வந்து பேபிக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் மசாஜ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வெர்ஜின் இது வந்து ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். இது வந்து பியோர் ஆலிவ் ஆயில். இது வந்து உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும். அந்த லிங்க் நான் கொடுக்குறேன். இது வந்து தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். இது வந்து இங்கே நியர்பை ஒரு வீட்டில் வந்து எங்களுக்கு பியூராக கொடுக்குறாங்க. ஸோ அங்கே வாங்கியிருக்கோம். இது ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம மசாஜ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி குழந்தைங்களோட கால் கையிலலாம் இருக்குது தெரியுமா, இது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ தான் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. நான் மொத்தத்தையும் இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட கால்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் ஆயில் முதல்ல கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 காலையும் லைட்டாக வந்து அப்ளை பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல முட்டியில் பார்த்தீங்கன்னா இப்படி கிளாக் வைஸ் அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த மாதிரி முட்டியில் வந்து நீங்கள் வந்து மசாஜ் பண்ணி விடுங்க. இது வந்து பாப்பா வந்து ஏன்னா இப்போ பாப்பா வந்து க்ரால் பண்ண ஆரம்பிப்பான், டேர்ன் பண்ணுவான், எல்லாமே பண்ணுவான். ஸோ வந்து அந்த காலில் இருக்கிற மசில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் ஆகும், ரத்த ஓட்டம் அதிகமாகும். ஸோ 2 கால்லையும் அந்த மாதிரி நம்ம வந்து கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் நல்லா பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பாதம் இருக்குல்ல, இந்த உள்ளங்கால் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மேலேருந்து கீழே இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து மசாஜ் பண்ணி விடுங்க. ரொம்ப ஜென்டலாக பண்ணுங்கள். ஏன்னா பாப்பாவோட இது வந்து ரொம்ப சாஃப்ட் பாப்பா. அவங்க பாப்பா வந்து நம்ம என்ஜாய் பண்ணமே தவிர அவங்க அழவே கூடாது, நம்ம போட்டு அழுத்தக்கூடாது குழந்தைய. ரொம்ப லைட்டாக ஒரு பூ மாதிரி வந்து பாப்பாவோட உடம்பு வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். சப்போஸ் அவங்க அழ ஆரம்பிச்சாங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஆக்சுவலி வியா நல்லா என்ஜாய் பண்ணா மசாஜை. ஸோ இந்த மாதிரி லெக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேலேருந்து கீழே பண்ணிக்கோங்க. மேலேயும் அதே மாதிரி வந்து மசாஜ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 காலையும் நம்ம வந்து ஃபுல்லாக பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கை பார்க்கலாம், ஹேண்ட்ஸை. ஃபஸ்ட்டு கையில் வந்து ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜென்டலாக வந்து அப்ளை பண்ணுங்கள் பாப்பாவோட கையில். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாப்பாவோடைய அந்த எல்போ இருக்குது தெரியுமா, அங்கே வந்து நம்ம வந்து ஜென்டலாக வந்து மசாஜ் கொடுக்கலாம். வலிக்காமல் ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள். அதே மாதிரி மேலேருந்து கீழே வந்து பாப்பாவோட கையை வந்து ஜென்டலாக வந்து அப்படி நீவி விடுங்க. அதே மாதிரி உள்ளங்கை இருக்குது தெரியுமா, அங்கேயும் வந்து ஆயில் வச்சு அப்படியே கிளாக் வைஸில் வந்து ரவுண்டாக மசாஜ் கொடுங்க. இது பார்த்தீங்கன்னா பாப்பாவோட கையில் இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும். பார்க்க ஹார்டாக இருக்க மாதிரி தெரியும், பட் ஆக்சுவலி ரொம்ப சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி நீங்களும் ரொம்ப ஜென்டலாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாப்பாவோட கையை நல்லா நீவி விட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலிருந்து கீழே அப்படியே வந்து பாப்பாவோட கையில் வந்து மசாஜ் கொடுங்க. அந்த ஷோல்டரில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த மாதிரி வந்து நீவி விடணும். ரொம்ப ஜென்டலாக செய்யுங்க. அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிறேன், ரொம்ப ஜென்டலாக ஹேண்டில் பண்ணுங்கள் பாப்பாவை. இப்போ அதே மாதிரி இன்னொரு கையிலையும் வந்து ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணி நான் சொன்ன மாதிரி மேலேருந்து கீழே இந்த பொசிஷனில் வந்து மசாஜ் கொடுங்க. அதே மாதிரி பாப்பாவோட எல்போலையும் நல்லா வந்து மசாஜ் கொடுத்துக்கோங்க. அப்புறம் பாப்பாவோட அந்த உள்ளங்கை இருக்குது தெரியுமா, அங்கேயும் சர்க்குலர் மோஷனில் வந்து நல்லா மசாஜ் கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம செஸ்ட்டில் பண்ணிக்கலாம். கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் வந்து நல்லா வந்து நம்ம மசாஜ் கொடுக்கலாம். ரொம்ப ஜென்டலாக பண்ணுங்கள் பாப்பாவுக்கு வலிக்காத மாதிரி. அதுக்கப்புறம் அதே மாதிரி மேலேருந்து கீழே இந்த மாதிரியும் வந்து மசாஜ் கொடுங்க பாப்பாவுக்கு. அப்புறம் இந்த தொப்புள் இருக்குது தெரியுமா, அங்கே லைட்டாக ஆயில் வச்சு அங்கே ஒரு சர்க்குலர் மோஷனில் வந்து தொப்புள் சுற்றி வந்து ஒரு மசாஜ் கொடுங்க. இது வந்து நியூபார்ன் பேபிஸ்க்கு பார்த்திங்கன்னா புண்ணு இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் தொப்புள் கை வைக்கவே கூடாது. பாப்பா 3 months ஆனதுனால நான் வந்து பண்ணுறேன். இந்த மாதிரி ரவுண்டாக வந்து சர்க்குலர் மோஷனில் பண்ணுங்கள். இந்த மாதிரி உடம்பு ஃபுல்லாக நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கள். மேலேருந்து கீழே அண்ட் சர்க்குலர் மோஷன் இந்த மாதிரி வந்து ரொம்ப ஜென்டலாக வந்து மசாஜ் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பாப்பாவுடைய பேக் சைடில் வந்து மசாஜ் பண்ணலாம். பாப்பாவை முதல்ல வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக திருப்பி போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆயில் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவோட நடு எலும்பு இருக்குது தெரியுமா, அதுதான் வந்து அந்த பேக் போனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மேலேருந்து கீழே வந்து மசாஜ் கொடுங்க. பாப்பாவோட பேக் போன் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் இது மாதிரி பண்ணும்போது.
இந்த மாதிரி மேலேருந்து கீழே வந்து பொறுமையாக ரொம்ப ஜென்டலாக வந்து மசாஜ் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கிளாக் வைஸில் வந்து 2 பக்கமும் வந்து ரொம்ப ஜென்டலாக அதே மாதிரி மசாஜ் பண்ணுங்கள். பாப்பா அழாத மாதிரி பண்ணுங்கள். பாப்பா அழுதானா ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் நம்ம மசாஜ் பண்ணுறது. இந்த மாதிரி மேலேருந்து கீழே வந்து அதே மாதிரி மசாஜ் கொடுங்க. அப்புறம் வந்து இப்போ நம்ம டயப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு பின்னாடியும் வந்து நம்ம மசாஜ் கொடுக்கலாம். அதே மாதிரி லைட்டாக வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணி இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் வந்து இங்கே கீழே பேக் சைடில் வந்து பட்டக்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி நம்ம ரவுண்டாக வந்து கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸில் வந்து ரொம்ப ஜென்டலாக வந்து மசாஜ் கொடுங்க. பாப்பா வந்து நல்லா என்ஜாய் பண்ணணும். அவன் அழுதானா தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அழாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்கள். பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணும் இந்த மசாஜை. அது மட்டும் இல்லாமல் பாப்பா பார்த்திங்கன்னா நமக்கும் ஒரு பாப்பாவுக்கும் உள்ள வந்து அந்த கனெக்ஷன் வந்து ரொம்பவே பாண்டிங் அதிகமாகும். இப்போ வந்து அகைன் டயப்பர் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபேஸில் லைட்டாக வந்து ஆயில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஜென்டிலாக பாப்பாவோட ஃபேஸில் வந்து ஆயில் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கண், அதுக்கப்புறம் இந்த வாய் கீழே இருக்குது தெரியுமா, அங்கே இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் வந்து லைட்டாக வந்து மசாஜ் கொடுங்க. ஜென்டலாக பண்ணுங்கள், பாப்பாவுக்கு வலிக்காத மாதிரி. அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து இந்த நோஸ் கீழே இருக்குது தெரியுமா, அந்த கண்ணு கீழே, அப்புறம் கண்ணை சுற்றி பார்த்திங்கன்னா அப்படியே ரவுண்டு சர்க்குலர் மோஷனில் வந்து அழகாக மசாஜ் பண்ணி விடுங்க. இந்த நோஸ் கிட்ட அந்த கண்ணுக்கிட்டலாம் இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் ரொம்ப ஜென்டலாக வந்து அப்படியே மசாஜ் பண்ணுங்கள். பாப்பா வந்து என்ஜாய் பண்ணணும், அந்த மாதிரி நம்ம மசாஜ் பண்ணணும். அதே மாதிரி காது 2 இருக்குல்ல, அதுலேயும் பார்த்திங்கன்னா லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் அப்படியே 2 காதுலேயும் ரொம்ப ஜென்டலாக வந்து மசாஜ் பண்ணி விடுங்க. காதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஆக்சுவலாக பாப்பாவுக்கு வந்து காதில் போனால் ரொம்ப அவங்களுக்கு சுகமாக இருக்கும், அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க, அமைதியாக காமிப்பாங்க அந்த காதில் பண்ணும்போது. ஓகே, அவ்வளோதான், நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ வந்து எக்ஸசைஸ் டைம். ஃபஸ்ட்டு வந்து காலை இந்த மாதிரி கீழே இருந்து அப்புறம் மேலே இந்த மாதிரி பெண்ட் பண்ணி ஒரு 5 டைம்ஸ் வந்து பண்ணுங்கள். ரொம்ப ஜென்டலாக பண்ணுங்கள், பாப்பாவுக்கு பெயின் இல்லாத மாதிரி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிறிஸ் கிராஸ் இந்த மாதிரி வந்து க்ராஸாக வந்து 2 காலையும் ரொம்ப ஜென்டலாக அதே மாதிரி ஒரு 5 டைம்ஸ் வந்து பண்ணுங்கள். ரொம்ப ஜென்டலாக இருக்கணும் நம்ம பண்ணும்போது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கைக்கு பண்ணலாம். அதே மாதிரி பாப்பாவோட 2 கையும் பார்த்திங்கன்னா நம்ம கை கட்டுற மாதிரி அதே மாதிரி வந்து 2 கையும் வந்து பெண்ட் பண்ணி விடுங்க. அதுவும் ஒரு 5 டைம்ஸ் அந்த மாதிரி பண்ணுங்கள். பாப்பா இது ரொம்ப என்ஜாய் பண்ணா. ஆக்சுவலி வியன் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணா இந்த எக்ஸசைஸை. அதே மாதிரி மேலே கீழே அந்த மாதிரி பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ பாடி மசாஜ் அண்ட் எக்ஸசைஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அதே மாதிரி தலைக்கும் லைட்டாக வந்து ஆயில் வந்து நம்ம வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக வந்து அப்படியே மசாஜ் பண்ணி விட்டுடலாம். ஓகே, அவ்வளோதான், மசாஜ் ஓவர். இதே மாதிரி உங்கள் பாப்பாக்கும் ரொம்ப ஜென்டலாக வந்து மசாஜ் பண்ணி விடுங்க. ரொம்பவே நல்லது. உங்கள் 2 பேருக்குள்ள பாண்டிங்கும் இன்க்ரீஸ் ஆகும். இதே மாதிரி நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கலாம். நன்றி.